2 நாள் எடுக்கல என்ன நடக்கும் பாரு. ஒரு தியேட்டர்ல படம் ஓடாது, எந்த படமும் ஓடாது. தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து இனத்தை விட பணம் முக்கியமா போயிடுச்சா? அவமானப்படுத்தி கேவலமா எடுத்துக்கிட்டார். அவர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, அவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எழுதுனா உனக்கு வரலாறு தெரியல. இல்ல எதுக்கு தோட மலையம் எங்க இருக்கு, யாழ்ப்பாணம் எங்க இருக்கு, ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதி இங்க. அவன் தங்கம் கிடத்துறாங்க. அப்படியே என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவைப்படுது, என் இனத்தின் மானத்தை வித்து அப்படி என்ன தேவைப்படுது? இந்த தேர்தல்கள் போட்டு போயிருவேன் பாத்துக்க. சேட்டை பண்ணிட்டாலே அது ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க இருக்கிற வர எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும் தான் முக்கியம். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போடுங்க. இங்க எல்லா பயிலும் முடியல, நன்னையோட முடியுது. இந்த கூட்டம் போராட்டம்லாம் வந்து மொத்தமா ஒரு வேலையும் கிடையாது, எல்லாத்தையும் நிறுத்தான் தூக்க ஆடுறான்னு அடிச்சு விட்டுருவோம். பார்த்து தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு வந்திருக்காரு, ஒரு நடிகர் நடிச்சு கொண்டு வந்திருக்காரு. கிங்டம்னு ஒரு படம். அதை வாங்கி வெளியிடுறது யாருன்னு பாருங்க. திரையரங்கெல்லாம் யாரு? எப்படி இருக்கு? இனத்தை விட பணம் முக்கியமா போயிடுச்சா? அவமானப்படுத்தி கேவலமா எடுத்துட்டாரு. இந்த தமிழர்கள் நாங்கெல்லாம் இலங்கையில தங்கம் கடத்திக்கிட்டு இருந்தோமா? போதைப் பொருள்லாம் கடத்திக்கிட்டு இருந்தோமா? சிங்களர்களுக்கு எதுவுமே செய்யல. அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அவர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, அவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எழுதுனா உனக்கு வரலாறு தெரியல. இல்ல எதுக்கு தோடுற? மலையம் எங்க இருக்கு, யாழ்ப்பாணம் எங்க இருக்கு, ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதி இங்க. மலைய மக்கள் இந்தியா வம்சினர் கண்டினியூ வழியால போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களா பண்ணுவோம். அவன் தங்கம் கிடத்துறாங்க. அப்ப கேட்க நாதி கிடையாது, உனக்கு கேட்க நாதி கிடையாது. எதையும் செய்யலாம். தமிழனை கேவலப்படுத்தி, தமிழனை அசிங்கப்படுத்தி, தமிழன்ட்ட வியாபாரம் பண்ணிடலாம். அப்படிதான் 60 வருஷமா திராவிட எங்களை கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, பிச்சைக்காரனாக்கி, என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசியத்தை அடையாளிச்சு திராவிடங்கிறது. எங்கள் அடையாளங்கள் எல்லாம் திராவிட நாகரிகம், திராவிட பண்பாடு, திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அது சகித்துக்கிட்டு இருந்தல்ல. அதனால எதையும் செய்யலாம் தமிழன். ஏன்னா அவனுக்கு இன உணர்வு, மான உணர்வு ஒண்ணும் கிடையாது. அவன் மானம் கட்டவன். அதனால அந்த திமிர்ல நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டாந்து வெளியிட்டு சட்டம் பண்ணிட்டு வரலாற்றை திருச்சி என் நிலத்துல, என் திரையரங்க, என் மண்ணில் வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் இருந்ததுனாலதான் நீ ஓட்டிட்டு இருந்துட்ட. இந்த 2 நாள் எடுக்கல என்ன நடக்கும் பாரு. ஒரு தியேட்டர்ல படம் ஓடாது, எந்த படமும் ஓடாது. சேட்டை தானே இதெல்லாம். அறிக்கை கொடுக்குறேன், நாகரிகமா கடிதம் கொண்டு கொடுக்குறேன், எடுத்துருங்கன்ட்டு. அப்படியே என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவைப்படுது, என் இனத்தின் மானத்தை வித்து அப்படி என்ன தேவைப்படுது? தமிழில் இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே எனக்கு கமலஹாசன் சொன்னதே சைக்கல. கன்னடர்கள் கொந்தளிக்கிறாங்க. வரலாற்று உண்மையை பேசுனதுக்கு இந்த தேர்தல்கள் போட்டு போயிருவேன் பாத்துக்க. சேட்டை பண்ணிட்டாலே அது ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க இருக்கிற வர எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும் தான் முக்கியம். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போடுங்க. இங்க எல்லா பயிலும் முடியல, நன்னையோட முடியுது. இந்த கூட்டம் போராட்டம்லாம் வந்து மொத்தமா ஒரு வேலையும் கிடையாது, எல்லாத்தையும் நிறுத்தான் தூக்க ஆடுறான்னு அடிச்சு விட்டுருவோம். பாத்துக்க சும்மா தேவையில்லாத சேட்டை.